வாழ்க வளத்துடன் நமஸ்காரம். இன்றைய தினம் நவராத்திரி 7ஆம் நாள். இந்த வருஷம் நவராத்திரியில் ஒரு சிறப்பு என்னவென்றால், எப்போதுமே பெரும்பாலும் நவராத்திரி அதாவது சரஸ்வதி பூஜையோடு 8 நாளும் 9ஆம் நாளே விஜயதசமி வந்துடும். இந்த வருஷம் மட்டும் முழுமையான 10 நாள் இருக்குது. அதாவது உமாதேவிக்கு, பார்வதி தேவிக்கு 3 நாளும், மகாலட்சுமிக்கு 3 நாளும் இருக்கும். சரஸ்வதிக்கு எப்போவுமே 2 நாள் தான் இருக்கும். அடுத்த நாள் விஜயதசமின்னு கொண்டாடிவோம் சரஸ்வதி பூஜையோடையே. ஆனால் இந்த வருஷம் மட்டும் சரஸ்வதிக்கும் 3 நாட்கள், அதாவது முழுமையாக 3 நாட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 10 நாள் தான் அந்த தசமி, அதாவது வெற்றிக்கு உரிய நாள் தசமி வருகிறது. ஆகவே இன்று நாம் கொண்டாட வேண்டிய கடவுள் தேவி சரஸ்வதி தேவி. சரஸ்வதியை நாம் இன்று பூஜிக்க வேண்டும். இன்றைய காத்தாலேயே ஆவாகனம் பண்ணி சரஸ்வதி தேவியை நம்ம பூஜிக்கலாம். புஸ்தகங்கள்லாம் எடுத்து வச்சு, வீணை, மிருதங்கம் என்னெல்லாம் இருக்கோ கலைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜிக்கலாம். இன்றைய நாம் சரஸ்வதிக்கு இந்த மகா சரஸ்வதி என்ற பெயர். இந்த சரஸ்வதி பூஜை காலையில் நாம் செய்ய வேண்டிய உணவு, அதாவது நைவேத்தியத்துக்கு தேவையானது அந்த அவுள் போட்டு அந்த பிரசாதம் தயார் பண்ண, அதாவது அவுள் தேங்காய் போட்டு பிரசாதம் அல்லது தேங்காய் சாதம் தயாரிக்கலாம். அது நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு பிறகு பாயசம் அவுள் பாயசம் அல்லது கோதுமை ரவா போட்டு பாயசம் செய்ய வேண்டும். மலர்கள் அல்லி மலர், முல்லை மலர், அடுத்தது வெண்தாமரை, அப்புறம் சம்பங்கி வெள்ளையாக இருக்குல்லையே அந்த சம்பங்கி, இதனால் நாம் பூஜிக்க வேண்டும். மாலையில் செய்ய வேண்டிய சுண்டல் மொச்சை, வெள்ளை மொச்சை, வெள்ளை பட்டாணி அல்லது வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் ஆகியவற்றை செய்து நிவேதனம் படிக்கலாம். சரஸ்வதிக்கு வசினி, அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்த வசிப்போல் என்ற பெயர் உண்டு. காமேஸ்வரி என்ற பெயர் உண்டு, ஆசைகளுக்கு ஆதாரமாக இருப்போல் என்று பொருள். மேதினா மேதாவிலாசத்தோடு இருப்பாள் என்று பொருள். விமலான தூய்மையானவள் என்ற ஒரு பெயர் உண்டு. அடுத்தது அருணா, சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுப்பவள் என்ற பெயர் உண்டு. ஜயினி என்றால் வெற்றியை தருபவள் என்ற பெயர் உண்டு. சர்வேஸ்வரி என்றால் எல்லோருக்கும் தலைவியாக இருப்பவள் என்ற பெயர் உண்டு. கௌலினி என்றால் வேண்டியதை தருபவள் என்ற பெயர் சரஸ்வதிக்கு உண்டு. ஆக மகாலட்சுமிக்கு இருப்பது போல 8 நாமங்கள் சரஸ்வதிக்கு, அதாவது அஷ்டலட்சுமின்னு சொல்லலையா, அதே மாதிரி அஷ்ட சரஸ்வதி உண்டு. ஆகவே இன்றைய தினம் நாம் சரஸ்வதி பூஜை பற்றி வெற்றி அடைவோமாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.